அகம் பிரம்மாஸ்மி எனும் அத்வைத தத்துவத்தினை எளிய தமிழில் எளிதில் அனைவரும் அறிந்து கொள்ள புரட்சிக் கவி பாரதியார் இயற்றிய கவிதை இனி தொடர்கிறது. நான் என்பது பிரம்மம். உயிர்களில், அசையா பொருள்களில், அண்ட சராச்சரங்களிலும் அகமாய் நான் என நாம் உணரும் அதுவே பிரம்மமே. பரம்பொருளாய் எங்கும் எதிலும் உள் நிறைந்து இருக்கிறது. வானில் பறக்கும் பறவைகளும், மண்ணில் உலவும் விலங்குகளும், மரங்களும், காற்றும், நதியும், அந்நதி சேர்ந்து கலக்கும் கடலும் நான் என விளங்குகின்றன. விண்மீன்களும், விரிந்த வெட்டவெளியும், புவியில் காணும் புழுவும், கடல் வாழ் ஜீவராசிகளும் என்னுள் காணும் நானாய் நான் காண்கிறேன். கம்பனின் கவியமுதும், கலைஞர்களின் கலைகளும், மனிதர் வியக்கும் மாட மாளிகை உயர்ந்த கோபுரமும், மனம் மயக்கும் மாந்தர்களின் இசையும் நான் எனும் பிரம்மம் நிறைந்தவை. இன்பமும் கீழோர் சொல்லும் பொய்யும், பொறுமையை உடைக்கும் துன்பமும் நானே. மந்திரங்கள் கோடி ஆக்கியதும், பௌத்தீக பொருள்களின் இயல்பாகவும், மாயாஜாலங்கள் பலவற்றையும் படைத்ததுவும் நான் எனும் பரம்பொருளேயாம். வேத சாத்திரங்களை உண்டாக்கி, அண்டாண்டங்களை படைத்து, அவைகளை தவறில்லாமல் சுழலச் செய்து, சக்தி கணங்களாகி காரணப் பொருளாகியதும் நானே. நான் என்பதும் பொய்யே. ஞானச் சுடராகிய வெளியில் சஞ்சரித்து, அனைத்திலும் ஒன்றாகி அறிவாகி விளங்கும் ஆதிஜோதியே நான் என அனைத்திலும் துலங்குகிறது. சிந்திக்க தூண்டும் பாரதியாரின் வரிகளுக்கு ராகமாலிகையிலும், திரிஸ்ர ஆதி தாளத்திலும் இசை சேர்த்தவர் வயலின் வித்தகர் டாக்டர் ரங்கப்பிரியா அவர்கள்.
இசைத்த கவியெல்லாம் நான்